அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிசிஓடி ப்ராப்ளம்னா என்ன? அது எப்படி இயற்கையான முறையில சரி செய்றது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிசிஓடி ப்ராப்ளம்னா என்ன? அப்படின்னா, பெண்களோட ஹார்மோன் சமநிலையில இல்ல அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வரும். அதாவது கருப்பையில இருக்க முதிர்ச்சி அடையாத முட்டைகள் இருக்கு இல்லையா? அது வந்து அதிக அளவுல அதிக அளவில நாளடைவில வளர்ந்து, அது இருக்க இருக்க வந்து நீர்க்கட்டியா மாறிரும். அந்த மாரி வரும்போது இந்த பிரச்சனை வந்து ஏற்படுது. இந்த பிரச்சனை இருக்கிற பெண்கள் பார்த்தீங்க அப்டின்னா, ஆ மன அழுத்தத்துக்கு வந்து அதிகமா ஆளாவாங்க. 2வது ஒழுங்கற்ற மாதவிடாய் வந்து இவங்களுக்கு வந்து அதிகமா ஏற்படும். இப்போ வந்து மாதவிடாய் பார்த்தீங்க அப்டின்னா, ஒண்ணு பல நாட்கள் வந்து தள்ளி போகும். அப்டி இல்லைன்னா, அவங்க குறிப்பிட்ட டேட் இல்லாம அதுக்கு முன்னாடியே வந்து ஆவாங்க. அப்படி இல்லன்னா, அவங்களுக்கு வந்து ரத்தப்போக்கு, வலிகள் அதிகமா ஏற்படுறது, இந்த மாதிரி வந்து அறிகுறிகள் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஸோ, இதன வந்து பிசிஓடி ப்ராப்ளம்னால அந்த ஒரு காரணத்தினால இல்ல. ஒரு வேளை ஸ்ட்ரென்த்தா இருக்கலாம் அப்படின்னு நெறைய பேர் நெனைப்பாங்க. அந்த மாரி இல்ல. பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு ஒரு முக்கியமான அறிகுறி. இப்போ இந்த வலி இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கொஞ்சம் அவங்களோட உடம்பு சூட்ட குறைக்கிறதுக்கு வெந்தயம் அந்த மாரி இயற்கையான முறையில வந்து வெந்தயக்கீரை, இல்ல காலையில ஊற வச்ச வெந்தய தண்ணி அந்த மாரி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரொம்பவே நல்லது. அடுத்து வந்து அ கர்ப்பமா இருக்கிற பெண்கள், பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிற பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கருவுறுதல் வந்து லேட் ஆகும். சில பேத்துக்கு வந்து கருவுறுதலே வந்து ரொம்ப சிரமமான ஒரு முறையில நடக்க ஆரம்பிச்சுரும். அதாவது இது வந்து நம்ம கருப்பையில இருக்கிற முதிர்ச்சி அடையாத முட்டைகள் வந்து நீர்க்கட்டியா மாறுறனால இப்படி இந்த பிரச்சனை ஏற்படுது இல்லையா? அந்த நீர்க்கட்டிகள் வந்து நம்ம கருவுறுதல வந்து தடுக்கும். ஸோ பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து இந்த பிரச்சனைய வந்து சரி செய்யணும் அப்படின்னா, இயற்கையாகவே நீங்க வந்து அதிகப்படியான காய்கறிகள், சத்தான உணவுகள், நடைப்பயிற்சி இந்த மாரிலாம் கண்டிப்பா மேற்கொள்ளணும். அதே மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு அறிகுறி பார்த்தீங்கன்னா, அவங்களோட அடிவயிற்று பகுதி. அடிவயிற்று பகுதி பார்த்தீங்கன்னா, கீழ வந்து வெயிட்டா இருக்கும். நம்ம அத வந்து நம்ம வெயிட் கெயின் ஆகுறோம் அப்படின்னு நெனச்சுக்குவாங்க. அந்த மாரிலாம் கிடையாது. இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து அடிவயிற்று பகுதி மட்டும் ரொம்பவே வெயிட்டா இருக்கும். உடல் வந்து ஒரு சேஃபா இல்லாம, அவங்களோட மேற்பகுதி பார்த்தீங்கன்னா ஒல்லியாவும், அடிவயிற்று பகுதி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பெருசாவும் இருக்கும். அது ஒரு பலூன் ஷேப்ல வந்து பெருசா இருக்கும். இத நீங்க விட்டுட்டீங்க, அது கவனிக்காம விட்டீங்க அப்படின்னா, அது என்ன ஆகும்னா, இருக்க வந்து அது உங்களுக்கு பெரிய பிரச்சனைய விடும். பெரிய பிரச்சனையாவும், அதே மாதிரி உடம்பு வெயிட்டும் வந்து அதிகமாயிட்டே வரும். ஸோ இந்த மாரி வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அதுக்கப்புறம் இதோடைய முக்கியமான இன்னொரு அறிகுறி என்ன அப்படின்னா, தோல்ல வந்து நிறமாற்றம் ஏற்படும். சருமத்தில பார்த்தீங்க அப்படின்னா, அதிகப்படியான முடிகள் வளர ஆரம்பிக்கும். இப்போ வந்து அ ஆண்கள் ஆண்கள் மாதிரி வந்து முடிகள் வந்து வளரும். அதாவது ஸ்கின் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆயில் ஐட்டமா நார்மலா ஆயில் ஐட்டம் இருக்கிறவங்களுக்கு ஓகே. ஆனா, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, முகம் வந்து ரொம்பவே ஆயிலா இருக்கும். அதாவது மூக்கோட அடிப்பகுதி, கழுத்து இந்த மாரி பகுதி, நெத்தி இந்த மாரி பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லைட்டா கருப்பு ஒரு நிறம் மாரி வரும். தோல் பகுதி கருப்பாவறது, முடி வந்து அதிகமா வளருது. இதெல்லாம் வரும். அதாவது ஹார்மோன் பிரச்சனையினால இது வரும். பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஒரு முக்கியமான அறிகுறி. வந்து மரபியல் காரணங்கள், இந்த மாரி மோசமான உணவு பழக்கம், மன அழுத்தம் இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான காரணமா அதில வந்து சேருது. கழுத்து அதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதிகப்படியா நிறம் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஒரு மாரி கருப்பா ஒரு மங்குன கலர்ல வந்து உங்களுக்கு இருக்கும். அதே மாரி முடி உதிர்தல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும். இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிற பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உச்சந்தலையில இருந்தே உங்களுக்கு வந்து முடி வந்து மெலிசா தான் இருக்கும். ரொம்ப வந்து முடிகள் வந்து கொட்ட ஆரம்பிச்சிருக்கும். உச்சந்தலையில இருந்து முடிகள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட அடர்த்தி வந்து கம்மியாக ஆரம்பிச்சுரும். சில பேர் வந்து அதுனா நார்மலாவே முடி உதிர்த பிரச்சனை நமக்கு இருக்கு அப்படின்னு நெனைப்பாங்க. அப்படி கிடையாது. நார்மலா முடி உதிர்றவங்களுக்கு பார்த்தோன்னா, ஃபுல்லாவே முடி வந்து உதிர ஆரம்பிக்கும். ஆனா, இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க பார்த்தோன்னா, ஸ்டார்ட்டிங்கே உச்சந்தலையில இருந்தா வந்து முடி வந்து அப்படியே மெலிஞ்சு வரும். இருக்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப சன்னமா, முடியே இல்லாத மாதிரி வந்து ஒரு நிலையில வரும். அந்த மாரி ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து கன்டினியூ ஆரம்பிச்சுரும். நாள் போக்குல பார்த்தீங்க அப்படின்னா, முடிகள் வந்து ரொம்பவே வெடிக்க ஆரம்பிச்சுரும். ஒரு மாரி அ பிளாக்கா இருக்கிற முடி வந்து ப்ரவுன் ஆக ஆரம்பிச்சுரும். அதுக்கு வந்து நம்ம வந்து முக்கியமா வந்து இந்த உணவு முறையில வந்து மாற்றம் எடுத்துக்கணும்.
இப்ப பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கிற உணவுகள் வந்து எடுத்துக்கக்கூடாது. இப்ப ரைஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட் வந்து அதிகமா இருக்கு. அதே மாதிரி மைதா, மைதா உணவு, வெள்ளை அரிசி இந்த மாரி உணவுகள் வந்து கண்டிப்பா நம்ம வந்து எடுத்துக்கவே கூடாது. அந்த மாரி உணவு முறைகள் வந்து எடுத்துக்கும்போது, அது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் வந்து வெயிட் வந்து கெயின் பண்ணும். இப்ப வெயிட் கெயின் ஆக என்ன ஆகுதுன்னா, நம்ம உணவு முறை பழக்கத்த கண்டிப்பா மாற்றியே ஆகணும். இப்ப மைதா, வெள்ள அரிசி, சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகள தவிர்த்துட்டு, இப்ப நார் சத்து நிறைந்த காய்கறிகள் இந்த மாரி வந்து தானியங்கள் இது மாரிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது வந்து ரொம்பவே நல்லது. அதே மாரி உடம்புக்கு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமான கொழுப்பு வந்து ரொம்ப நல்லது. இப்ப நீங்க எடுத்துக்கிற இந்த ரைஸ் பார்த்தீங்க எடுத்துக்க கூடாத எடுத்துட்டு இருக்கிற இந்த ரைஸ் எப்படின்னா, கஞ்சியாவோ, இல்ல கூழோ அந்த மாரியும் நீங்க எடுத்துக்க கூடாது. முடிஞ்ச அளவு நீங்க எப்படி எடுத்துக்கன்னா, தானிய வகைகள் வந்து எடுத்துக்கலாம். நைட் டைம் இந்த மாரியெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது. நீங்க ரைஸ் எடுக்கும்போதும் அது குறிப்பிட்ட அளவு அதாவது ஒரு கப் சைஸ் வச்சுக்கோங்க. அதுல வந்து நீங்க ரைஸும், அதுக்கு மேல முட்டை, பால், ச பயிறு வகைகள், அ சுண்டல் அந்த மாரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இந்த பிசிஓடி ப்ராப்ளத்துக்கு இன்னொரு சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா, வெந்தயம் வந்து காலையில 1 ஸ்பூன் 1 ஸ்பூன் வந்து ஒரு டம்ளருக்கு 1 ஸ்பூன் அளவு வச்சுக்கோங்க. நைட்ல வந்து ஊற வச்சுட்டு, அடுத்த நாள் வந்து அந்த தண்ணி குடிச்சீங்க அப்படின்னா, உங்களோட இன்சுலின் வந்து அதிக அளவு வந்து சுரக்கிறத அது வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து அ மஞ்சளும், இலவங்க பட்டையும் எடுத்துக்கங்க. மஞ்சள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நார்மலாவே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி மஞ்சள். அதே மாதிரி வந்து உணவு பழக்கத்துல வந்து மஞ்சளும், லவங்கப்பட்டையும் நீங்க வந்து அதிகமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது வந்து இந்த பிசிஓடி ப்ராப்ளத்துக்கு வந்து ஒரு நல்ல சொல்யூஷனா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அதிகப்படியா டீ, காஃபிய வந்து ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. இப்ப வந்து டீ, காஃபி வந்து காலைல எந்திரிச்ச உடனே அவங்க அந்த உணவு பழக்கத்திலேயே வந்து நடைமுறை வாழ்க்கையில வந்து அவங்களுக்கு எந்திரிச்ச உடனே டீ, காஃபி அப்படி குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இந்த நார்மல் பெர்சனுக்கு ஓகே. பட் இந்த மாரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, நீங்க வந்து இயற்கையா அந்த புதினா, தேநீர் அந்த மாரி மூலிகை தேநீர் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. பதப்படுத்தப்பட்ட உணவுகள் வந்து கண்டிப்பா நீங்க வந்து எடுத்துக்க கூடாது. பதப்படுத்தப்பட்ட உணவுகள், சர்க்கரை அதிகமா இருக்கிற உணவுகள் வந்து எடுத்துக்கக்கூடாது. அதாவது இப்ப வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சுகர் கிராவிங்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அதாவது சர்க்கரை பசின்னு சொல்லுவோம். இது என்ன ஆகும் அப்டின்னா, நம்ம சாப்பிடுற உணவ வந்து டக்குனு செரிச்சு, அதாவது அதில இருக்கிற சர்க்கரைய வந்து அதிகமா எடுத்துக்கிட்டு, நம்மளோட சுகரோட லெவல வந்து டக்குனு கம்மி பண்ணிரும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த சர்க்கரையோட அளவு நம்ம கம்மியாகும்போது, திருப்பியும் நம்ம வந்து அந்த அதே உணவ நம்ம எடுத்துக்குவோம். அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த சர்க்கரையோட பசி வந்து நமக்கு அதிகமாக சுகர் கிராவிங்ஸ்ன்னு சொல்றோமா, இந்த சர்க்கரை பசி வந்து அதிகமாக நமக்கு இன்னும் வந்து உடல்ல வந்து கெடுதல் வந்து அதிகமா இருக்கும். இதுக்கு வந்து நம்ம நம்ம வந்து பச்சை காய்கறிகள் வந்து அதிகமா எடுத்துக்கணும். இப்ப பொதுவா அந்த கீரைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்போ முருங்கைக்கீரை அந்த மாரில பார்த்தீங்க அப்படின்னா, அதில வந்து இரும்பு சத்து வந்து அதிகமா இருக்கு. அது வந்து காலையில டெய்லியும் காலையில வந்து 2 பல் பூண்டு, முருங்கைக்கீரை கொஞ்சமா வந்து அதாவது 2 2 மிளகு தட்டி போட்டு லைட்டா மஞ்சள் போட்டு நீங்க வந்து குடிக்கணும். அது குடிச்சீங்க அப்படின்னா, அது வந்து உடம்போட வெயிட் வந்து உங்களுக்கு வந்து கம்மி பண்ணும். அதுக்கப்புறம் யோகாசனம். யோகா பார்த்தீங்க அப்படின்னா, யோகா தானங்கள்லாம் தியானம் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட மனநிலைமை வந்து உங்கள சாதாரணமான ஒரு நிலைமைக்கு வரும். மன அழுத்தம் வந்து அதிகமா இருக்கும். பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு. ஸோ, அதுக்காக கண்டிப்பா நீங்க வந்து யோகா பண்ணியே ஆகணும். அப்படி நீங்க வந்து யோகா பண்றீங்க, அப்படி பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது, அதுக்கு வந்து பட்டாம்பூச்சி ஷேப்ல வந்து நீங்க வந்து யோகாசனம் பண்ணலாம். அதே மாரி இந்த யோகாசனத்துல பார்த்தீங்கன்னா, புஜங்காசனம் வந்து ரொம்ப முக்கியமான ஆசனம். இது வந்து இடுப்பு பகுதியில வந்து ரத்த ஓட்டத்த வந்து அதிகரிச்சு, கருப்பை வந்து ஆரோக்கியமா வச்சுக்குது. அதுக்காக வந்து இத நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணணும். அதே மாதிரி கார்டியோ. கார்டியோன்னு பார்த்தீங்கன்னா, தினமும் 30லிருந்து 45 நிமிஷம் வந்து வேகமா நடைப்பயிற்சி நீங்க வந்து நடக்கணும். ஆ முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா, இந்த மிதிவண்டி ஓட்டுறது, நீச்சல் இந்த மாரியெல்லாம் நீங்க ட்ரை பண்ணணும். இப்ப அந்த மாரி ட்ரை பண்ணும்போது, கண்டிப்பா வந்து இத வந்து தினசரி உடற்பயிற்சியா எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது இன்சுலின் எதிர்ப்பு வந்து கண்டிப்பா வந்து இன்சுலின் எதிர்ப்புக்கு வந்து ஒரு இதா இருக்கும். மாதவிடாய் சுழற்சி வந்து சீராக்க வந்து இது ரொம்பவே வந்து அவசியமானதா இருக்கும். இப்ப வந்து அ நீச்சல் அதே மாதிரி அ அ மிதிவண்டிய இந்த மாரி ட்ரை பண்ணும்போது, நீங்க வந்து அத எந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கிறீங்களோ, அதே அளவுக்கு உணவு பழக்கத்திலயும் அதே அளவு வந்து நீங்க கொண்டு வரணும். இப்ப தானியங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, முளைக்கட்டிய தானியங்கள் பார்த்தீங்கன்னா, பயிறு வகைகள், பருப்பு
இந்த மாரி எடுத்துக்கலாம். இப்ப ராகி வந்து பார்த்தீங்கன்னா, முளைக்கட்டிய வந்து ராகி, பச்சை பயிறு இதெல்லாம் வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஒரு வெள்ளை துணியில வந்து ஆ பயிறு வந்து ஒரு நாள் ஃபுல்லா ஒரு நைட் ஃபுல்லா ஊற வச்சு, அத வந்து அந்த வெள்ள துணியில நீங்க வந்து கட்டிட்டு, அது ஒரு 1 நைட்டு ஒரு ஒரு நைட்டு ஒரு பகல் விட்டுட்டீங்க அப்டின்னா, அது முளைக்கட்ட ஆரம்பிச்சுரும். அது வந்து நீங்க அப்படியே வந்து கூழாவோ, இல்ல வந்து அந்த சாப்பாட வேக வச்சு அந்த மாரிலாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே மாரி உடம்புக்கு வந்து பழ வகைகள், அதாவது ரத்தம் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கும்போது, மாதுளம்பழமும், ஆப்பிளும் நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா, அது வந்து உங்க உடம்புக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்த்தா இருக்கும். 2வது பழ வகையிலேயே ஏன் வந்து நம்ம வந்து மாதுளம்பழத்தையும், ஆப்பிள் இந்த மாரிலாம் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா, அது வந்து நமக்கு வந்து ரத்த லெவல் அதிகப்படுத்தி சர்க்கரையோட லெவல வந்து நமக்கு வந்து குறைக்கும். நம்மளோட பசிக்கு வந்து அது வந்து ஒரு இதா இருக்கும். ஒரு ஈக்குவல் தன்மைய வந்து நமக்கு கொண்டு வரும். அதுக்காகவே நம்ம இந்த பழங்கள கண்டிப்பா வந்து சேர்த்துக்கணும். அடுத்து வந்து மன அழுத்தம் வந்து இதில அதிகமாகும்போது, நம்ம அதிகப்படியான யோசனைகள் வந்து நமக்கு இன்னும் அதிகமாகும். இந்த மன அழுத்தம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மன அழுத்தத்த வந்து நம்ம குறைக்கிறதுக்கு தான் யோகாவும், தியானம்லாம் பண்ண சொல்றோம். இப்ப இந்த யோகா, தியானங்களே பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஒரு 30 நிமிஷமாவது நீங்க வந்து கண்கள மூடி அமைதியான நிலையில வந்து மார்னிங் டைம் அப்படி இந்த காலை வேளையில நீங்க கண்டிப்பா வந்து நீங்க இத ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா மன அழுத்தம் குறையும். அதே மாதிரி இந்த மன அழுத்தம் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதிகப்படியான சிந்தனைகள வந்து நீங்க உங்களுக்குள்ள வந்து கொண்டு வரக்கூடாது. தூங்குறது ரொம்பவே நல்ல ஒரு இயற்கையான வழிமுறை. கண்டிப்பா 7 டூ 8 வந்து கண்டிப்பா நீங்க நல்லா தூங்கணும். இந்த மாரி முறைகள வந்து கண்டிப்பா நீங்க கடைப்பிடிங்க. இதெல்லாம் வந்து வீட்டில இருந்தே வந்து உங்க பிசிஓடி ப்ராப்ளத்த வந்து கண்டிப்பா சரி செய்ய உதவும். இப்போ காலையில எந்திரிச்சோனே மூலிகை தேநீர், அதாவது புதினாலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும். இது வந்து இன்சுலின் வந்து சுரக்கிறத வந்து கம்மி பண்ணும். அதே மாதிரி நட்ஸு, இப்போ வால்நட், பாதாம் இந்த மாரிலாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது வந்து உடம்புக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த் குடுக்கும். அ இதெல்லாம் வந்து உங்க பிசிஓடி ப்ராப்ளத்துக்கு வந்து கண்டிப்பா ஒரு நல்ல சொல்யூஷனா இருக்கும். இத வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் இயற்கையான முறையான ஒரு வழி. இத கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, நல்ல